கன்னியாகுமரியில் கனமழையால் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை எனவும் முன்னெச்சரிக்கை பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகிறது என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் மனோ தங்கராஜுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சற்று நேரத்தில் மொந்தா புயலாக உருவெடுக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருவதால் இங்கு அணையில் நீர்மட்டம் என்பது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியாளர் அழகு மீனா, அதேபோன்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் ஆகியோர் நேரடியாக இங்கு அணை பகுதிக்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். நம்மோடு அவர் இணையராக அவருடன் கேட்போம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக மழை என்பது பெய்துட்டு இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த மாதிரி எடுத்துக்கீங்க சார்? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லாம் முழு வீச்சில் இருந்துகிட்ருக்கு. அரசு பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் களத்தில் இருந்து இதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட விடக்கூடாது என்பதை பார்வையிட்டு வருகிறார்கள். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய சப் கலெக்டர் போன்றவரும் இன்றைக்கி அணையை பார்வையிட்டிருக்கின்றோம். இப்போது ஒரு 1500 கண்ணாடி தண்ணீர் வந்து உபரி நீராக திறந்துவிட கூறி அது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் மழையை பொறுத்து நம்ம வந்து பண்ணோம். இப்போ வந்து உள்ள நீர் வரத்து வந்து அதிகமாக தான் இருக்குது. நல்ல கனமழை காடுகளிலும் வெளியிடங்களிலும் பெய்து கொண்டிருக்கிறது. இதில் என்னென்னா பொதுமக்கள் தான் இது கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இப்போ நம்ம தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி திறக்கலை, வெறும் 1500 கண்ணாடி தான் திறந்துருக்கோம். ஒரு 10,000 கண்ணாடி அளவுக்கு போனால் தான் அதிகமான தண்ணி வரும். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த ஆறுகளில் குளங்களில் குளிக்கக்கூடிய ஆட்கள், அதுவும் குறிப்பாக வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆட்கள், நீச்சல் தெரியாத நபர்கள் நீர்நிலைகளில் குளிக்கதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக அந்த மழை என்பது விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதனால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையிலிருந்து முதல் கட்டமாக தற்பொழுது 1500 கன அடி தண்ணீர் என்பது உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. எனவே தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் சரிதான், அதே போன்று கோதையாறு, பரளையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்லவும் தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.